ரைட், ஓகே. ரைட். அப்ப ஒரு பயிரை நம்ம அது பெருந்தோட்ட பயிர்னு சொல்லணும்னு சொன்னா அது 3 நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும். சரிதானே? ரைட். முதலாவது நிபந்தனை எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பயிர் வர்த்தக ரீதியாக பயிர் செய்யப்படணும். சரிதானே? பாரி நிலப்பரப்புல செய்ய பண்ணப்படும். அதே மாதிரி ஏற்றுமதி இலக்காக கொண்டிருக்கும். அப்ப ஏற்றுமதி இலக்காக கொண்ட பாரிய அளவு பரப்புல செய்ய பண்ணப்படக்கூடிய வர்த்தக ரீதியான பயிற்சி. இந்த 3 நிபந்தனைகளையும் அது பூர்த்தி செஞ்சா அதுதான் நம்ம சொல்லுவோம் பெருந்தோட்ட பயிர்னு சொல்லுவோம். வர்த்தக ரீதியான நோக்கத்தை அடிப்படையாக கொண்டிருக்கணும். அதாவது அதிகமான லாபம் பெறணும்னு சொல்லி. 2வது, பெரிய அளவு நிலப்பரப்புல அது பயிர் செய்யப்படணும். 3வது, ஏற்றுமதியை நோக்கமாக கொண்டிருக்கும். இப்ப நெற்பயிற்சி எடுத்தோம்னு சொன்னா இலங்கையில நெல் அதிகமான நிலப்பரப்புல பயிர் செய்யப்படுது. எஸ், அது சரி. வர்த்தக ரீதியான நோக்கம். அடுத்தது ஏற்றுமதி. இது ரெண்டுலையும் கொஞ்சம் டவுட். ஏற்றுமதியை நோக்காக கொண்டு இலங்கையில என்ன செய்யறதில்ல, நெல் உற்பத்தி செய்யறதில்ல பெருசா. இலங்கையில நெல் உற்பத்தி நடக்கிறது சுய தேவைக்காக, நம்ம நாட்டு மக்களுடைய நுகர்வுக்காகத்தான் இலங்கையில நெல் உற்பத்தி செய்யப்படுது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நோக்கம் இல்ல. சரிதானே? ரைட். அப்ப இந்த 3 நிபந்தனை கொண்டு இருக்கணும். அப்ப நெல் இதுல ஏற்றுமதி நோக்காக கொண்டு பயிர் செய்யப்படுறதுன்றதால நெல்லை நம்ம என்ன செய்யலாது, பெருந்தோட்ட பயிராக நம்ம சொல்லலாம். சரியா? அப்ப இந்த இலங்கையில பிரதானமா அதிக அளவு நிலப்பரப்புல பயிர் செய்யப்படக்கூடிய பெருந்தோட்ட பயிர் சொன்னா, இப்ப இலங்கையில பிரதானமாக என்னென்ன பெருந்தோட்ட பயிர்கள் இருக்குன்னு சொன்னா தென்னை இருக்கு, ரப்பர் இருக்கு, அதே மாதிரி தென்னை, ரப்பர், தேயிலை. அப்ப இதெல்லாம் இலங்கையில காணப்படக்கூடிய மிக முக்கியமான பெருந்தோட்ட பயிர். அப்ப இதுல இலங்கையில அதிக நிலப்பரப்புல பயிர் செய்யப்படக்கூடிய பெருந்தோட்ட பயிர் எதுன்னு கேட்டானண்டா அது தென்னை. தென்னைக்கு அடுத்ததாக தேயிலை, தேயிலைக்கு அடுத்ததாகத்தான் ரப்பர். சரிதானே? அப்ப இலங்கையில் அதிக அளவு நிலப்பரப்புல பயிர் செய்யப்படக்கூடிய பிரதான பயிர் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் தென்னை தான். சரிதானே? நோட் பண்ணி வச்சுக்கிறோம். நோட் பண்ணும். கரும்பும் வரும். கரும்பும் ஒரு பெருந்தோட்ட பயிர். என்ன, கரும்பு பெருந்தோட்ட பயிருக்குள்ள வரும். பிரதானமா இலங்கை உலர்வலை பிரதேசத்துல பயிர் செய்யப்படக்கூடிய பெருந்தோட்ட பயிரை நம்ம சொல்லலாம். என்ன, அது இன்னொன்று இருக்கு, இந்த சிறு ஏற்றுமதி பயிர்கள் சொல்லி. இந்த சிறு ஏற்றுமதி பயிர்களுக்குள்ளதான் இந்த மிளகு, கருவா, ஏலம் இதெல்லாம் அதுக்கு வரும். சரி, அதுக்குள்ள இலங்கையில் அதிக நிலப்பரப்புல பயிர் செய்யப்படக்கூடிய பெருந்தோட்ட பயிர் கேட்டானுண்டா தென்னை. அப்ப இதுல கேள்வி, இலங்கையில் அதிக அளவு நிலப்பரப்புல செய்யப்படக்கூடிய பிரதான பயிர்னு கேட்கிறாங்க. அப்ப மொட்டையா பிரதான பயிர்னு கேட்கறதால நெற்செய்கை, நெல். நெல். ரைட். அடுத்து இலங்கையில் விவசாயத்துறை தொடர்பான சில கூற்றுக்கள் இங்க தரப்பட்டிருக்கு. விவசாயத்துறை தொடர்பான சில கூற்றுக்கள். ரைட். ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கு என்ன விட சொல்லுங்க பாப்போம். செஞ்சாக்க சொல்லுங்க, இந்த கேள்விக்கு என்ன விட.
ஓகே, ஃபிஃப்த் ஆன்சர். ஃபோர்த் ஆன்சர். வேற மற்றார்கள் மற்றார்கள் சொல்லுங்களேன். ஃபிஃப்த் ஆன்சர், ஃபோர்த் ஆன்சர். ஃபிஃப்த் ஆன்சர். ஃபிஃப்த் ஆன்சர். ஃபிஃப்த் ஆன்சர், ஃபோர்த் ஆன்சர். ரைட், ஃபிஃப்த் ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த். ரைட், நிறைய பேர் ஃபிஃப்த் ஆன்சர் என்ன? ஓகே, பாப்போம். இலங்கையினுடைய கிராமிய மக்கள்ல 70% விவசாயத்துல வந்து ஈடுபட்டுகிறான். ஏ கூட்டு சரியா பிள்ளையா? ஏ கூட்டு வந்து சரியா பிள்ளையா? ரைட், இங்க கவனிங்க எல்லாரும். இங்க கவனிங்க. ரைட், இந்த அறிக்கை. எமது நாட்டு மக்களுள் ஏறத்தாழ 70% விவசாயத்தை நம்பி கிராமப்புறங்கள்ல வாழ்றாங்க. நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 70% நபர்கள் வந்து விவசாயத்தை நம்பி இலங்கையினுடைய கிராமங்கள்ல வந்து வாழ்றாங்க. அதுல இந்த 70% மக்கள்ல 32% மக்கள் வந்து விவசாயத்துறையில் ஈடுபட்டுக்கிறாங்க. அப்ப இந்த பெர்சன்டேஜ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இப்ப இலங்கையில வந்து கிட்டத்தட்ட 70% வந்து இலங்கையோட கிராமங்கள்ல வந்து வாழ்றாங்க. அதுல 32% வந்து விவசாயத்துறையில் ஈடுபட்டுக்கிறாங்க. விவசாயத்துறையில ஈடுபட்டுக்கிறாங்க. சரிதானே? ரைட். அப்ப இதுல வந்து பாருங்க பாப்போம். இலங்கையின் கிராமிய மக்கள்ல 70% விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். சரியா பிள்ளையா அந்த கூற்று? சரியா பிள்ளையா? ரைட். ரைட், அப்ப சரி என்ன? சரியா? ஏ கூற்று சரியா? ரைட். ஏ கூற்று பிழை. ஏ கூற்று பிழை. ஏன் பாருங்க, இலங்கையில பாருங்க 70%மானவங்க வந்து விவசாயத்தை நம்பி கிராமங்கள்ல இருக்கிறாங்க. விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. ஆனா அதுல 32% தான் விவசாயத்துறையில் ஈடுபட்டுக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டில் என்ன சொல்றாங்க? இலங்கையினுடைய கிராம மக்கள் 70%மானவர் விவசாயத்தில் ஈடுபட்டுக்கிறாங்க சொல்றாங்க. ஆகவே இந்த கூற்று வந்து தவறான கூற்று. வேணா. ரைட். அடுத்து, விவசாயத்துறை சார் தொழில்களில் ஈடுபட்டுள்ளோர் முழு தொழில் செய்பவர்கள் 45%. இலங்கையில விவசாய தொழிலில் ஈடுபட்டுகிறார்கள் 45%. 32% என்ன? அதுவும் கிராமப்புறங்களில் 70%, 32% என்ன செஞ்சுக்கிறாங்க? இந்த விவசாயத்துறை சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டுகிறாங்க. ஆகவே பில. சி, மொத்த தேசிய உற்பத்தியில விவசாயத்தினுடைய பங்களிப்பு 12%. அப்ப இது 12 இல்ல, இது உண்மையாகவே 7.5% மாற்றிக்கொள்ளுங்க. 7.5%. உண்மையா இதுல இருக்கிற எல்லா 3 விடையும் பிள்ளைதான். ஆனா இதுல அந்த விடை இல்லைன்றதால நம்ம இந்த சியை வந்து 12 வெட்டிட்டு 7.5% போட்டுக்கோங்க. அப்ப 7.5% சரியான விட என்ன? அவை சி மட்டும் தேர்ட் ஆன்சர். கொஞ்சம் மாத்திக் கொள்ளுங்க. ரைட், அடுத்த கேள்வி போவோம். 10வது கேள்வி. 2000ஆம் ஆண்டு 46ஆம் இலக்க கமநல அபிவிருத்தி சட்டத்தினுடைய பிரதான நோக்கம் என்ன? நேத்து நம்ம பார்த்தோம் கமநல அபிவிருத்தி சட்டம். என்ன விட? கமநல அபிவிருத்தி சட்டத்தினுடைய பிரதான நோக்கம் ரைட். ஓகே, ஃபோர்த் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆன்சர். ரைட். மற்றாக்கள் என்ன ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர். ரைட், வெரி குட். ஃபோர்த் ஆன்சர் என்ன? நெற்காணிகளை வேறு பயன்பாடுகளுக்காக மாற்றுவது வந்து கட்டுப்படுத்துறது. ஃபோர்த் ஆன்சர். ஃபோர்த் ஆன்சர். ரைட், அடுத்த பாப்பம். தற்கால விவசாயத்துறையில் நிலவும் சவால்களை வெற்றி கொள்ள மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் சில கீழே தரப்பட்டுள்ளன. கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்கள்ல வந்து உண்மையான கூற்றை கேட்கிறான். ரைட், செஞ்சாக்கள் இந்த கேள்வியை செஞ்சாக்கள் பாருங்க. செஞ்சு இப்படியே சொல்லுங்க இப்ப பார்த்து. என்ன விட வரும்னு சொல்லி
ஓகே, செகண்ட் ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர். கொஞ்சம் பேருக்கு செகண்ட் ஆன்சர். செகண்ட் ஆன்சர். ரைட், செகண்ட். ஓகே, தேர்ட். கொஞ்சம் பேர் தேர்ட். ரைட், கொஞ்சம் பேர் செகண்ட். செகண்ட். ரைட், ஃபர்ஸ்ட் ஆன்சர். செகண்ட் ஆன்சர். ரைட், பாப்போம்டா, பாப்போம். ஏ, விவசாய பண்டங்களின் சந்தைப்படுத்தலுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அப்ப கேள்வி என்ன? விவசாயத்துறையில் நிலவக்கூடிய சவால்களை வெற்றி கொள்றதுக்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள். அப்ப விவசாய பண்டங்கள்ல சந்தைப்படுத்தலுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்றது சரியனா? அப்ப சந்தைப்படுத்தல் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறது இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் பயிர் செய்யற நிறைய பேருக்கு இந்த சந்தைப்படுத்தல் பிரச்சனை ஒன்று இருக்கு. அப்ப அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தா விவசாயத்துறையில் நிலவக்கூடிய சவால்களை குறைக்கலாம். அவையே வந்து சரியானது. என்ன? பி, வேறு நடவடிக்கைகளுக்காக விவசாய நிலங்கள் பயன்படுத்தப்படுவதை மட்டுப்படுத்துறது. இது சரியா இருக்குமாண்ணா? விவசாய நிலங்களை வேறு வேறு செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தாம விவசாய நடவடிக்கையை பயன்படுத்துவோம். அப்ப இது வந்து சரியா இருக்கும். அடுத்தது, விவசாயத்துறை தொழிலாளர்கள் இந்த துறையை விட்டு விலகுவதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது. என்ன? அப்ப விவசாயத்துறைங்கிறது நம்ம இலங்கை போன்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முதுகெலும்பு மாதிரி. அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்தவர்களை அந்த துறைக்குள்ளே என்ன செய்யணும், வச்சிருக்கணும். அப்ப அந்த துறையை விட்டு விலகுறது தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது. அப்ப அரசாங்கம் இதுக்காக என்ன செய்யலாம்? புதிய புதிய திட்டங்களை கொண்டு வரலாம், புதிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம். ஏன்னா அப்ப எல்லாம் வெளிநாடுகள், நான் நேற்று சொன்ன மாதிரி வெளிநாடுகளோட தொழில்நுட்பங்களை வெளிநாட்டில் இருக்கிற விவசாயத்துறை ஒப்பிடும் பொழுதோ நம்ம நாட்டுடைய துறை வந்து விவசாயத்துறைங்கிறது எங்கேயோ இருக்கு பின்னடைவுல. சரிதானே? ஆனா வெளிநாடுகள் எல்லாம் அந்த அளவுக்கு நல்லா முன்னேற்றம் கண்டிருக்கு. தொழில்நுட்பம் வந்து அதிகமா பயன்படுத்தப்படுது, ஐடி வந்து அதிகமா பயன்படுத்தப்படுது, ஏஐ வந்து இப்ப அதிகமா பயன்படுத்தி கொண்டு வராங்க. இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல இப்பவும் ஆதிகாலத்து விஷயங்கள் வச்சு தான் இப்ப என்ன செய்யறாங்க, பைத்திய நடவடிக்கையில பெரும்பாலும் ஈடுபடுறாங்க. சரி, அப்ப இந்த தொழில்நுட்பம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மற்ற நாடுகளுக்கும் நம்ம நாடுகளுக்கும் பெரிய ஒரு கேப்பே இருக்குன்னு. ரைட், அவை சி கூட்டு வந்து சரியானது. டி வந்து பாருங்க, வெளிநாடுகளில் இருந்து விவசாய பண்டங்களை இறக்குமதி செய்யறது. அப்ப வெளிநாடுகள்ல இருந்து நம்ம இலங்கைக்கு விவசாய பண்டங்கள் இறக்குமதி செய்யறது சரியா பிள்ளையாது? சரியா பிள்ளையா? ரைட், பிள்ளையான கூட்டுன. வெளிநாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு விவசாய பொருட்கள் இறக்குமதி செய்யறதுங்கிறது தவறான ஒரு கூற்று. சரிதானே? ரைட், அப்ப இது வந்து பிள்ளை. சோ இந்த கேள்விக்கு விட ஏபிசி செகண்ட் ஆன்சர். வெளிநாடுகளில் இறக்குமதி செய்யாம நம்ம நாட்டுக்குள்ள உற்பத்தியை கூட்டணும், அதான் மிக முக்கியமான விஷயம். சரிதான்? அப்ப ஏபிசி விட அப்ப 20க்கு வந்து செகண்ட் ஆன்சர். ரைட். ஓகே, இன்ஷால்லா நம்ம அடுத்த கிளாஸ் வந்து வார ஃப்ரைடே இதே டைமுக்கு நடக்கும் இன்ஷால்லா. சரியா? 7 மணிக்கு நடக்கும். ரைட், அப்ப நான் அடுத்த வீக் கிளாஸ்ல நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். சரிதானே? ரைட், அப்ப இந்த கிளாஸ் கண்டினியூவா ஜாயின் ஆக விரும்புறவங்க இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரியா? இந்த டியூட் வந்து நிறைய பேர்கிட்ட இல்ல. இந்த டியூட் வந்து நீங்க கிளாஸ் ஜாயின் ஆகும்போது நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். மற்ற விஷயமெல்லாம் நான் குரூப்ல போடுவேன். சரிதானே? ரைட், ஓகே. அப்ப இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நீ படிச்சு விளங்கிட்டா? எல்லாருக்கும் படிச்சு விளங்கிட்டோ? நீ படிச்ச விஷயம், நேற்று படிச்ச விஷயம் விளங்கிட்டா? கிளாஸ் வந்து கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? ரைட். ரைட், ஓகே. ரைட். அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் வா.